யாருடன் கூட்டணி என்பது குறித்து நிர்வாகிகள் எழுத்துப்பூர்வமாக கருத்து தெரிவிக்க கோரி ஓபிஎஸ் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆதரவாளர்களோடு ஓபிஎஸ் ஆலோசனை நடத்தி வரக்கூடிய சூழலில் ஆதரவாளர்கள் அங்கு சலசலப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு நமது செய்தியாளர் சதீஷ் இணைந்திருக்கிறார். சதீஷ், என்னென்ன விஷயங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டது? தை முடிவதற்குள் ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும்னு ஓபிஎஸ் ஒரு தீர்மானமாக இருக்காரு. ஆதரவாளர்களோடு ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும்னு கூறப்பட்ட நிலையில் அங்க சலசலப்பு நிலவரத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன விவரம்? நிச்சயமாக, அதாவது கடந்த 2 தினங்களாகவே ஓபிஎஸ் அவர்கள் தேனி, அவர் சொந்த மாவட்டத்திலான தேனி, பெரியகுளம் அந்த பகுதியில் தான் இருந்து வருகிறார். நேற்று அவர் இல்லத்திலே அவர் ஆதரவாளர்கள் நம்மிடம் சொன்ன தகவல் என்னவென்றால் இன்று அவர் தேனி மாவட்ட அளவிலான ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறும். அதனைத் தொடர்ந்து சென்னையில் மாநிலம் முழுவதும் உள்ள அவரது ஆதரவாளர் குறித்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்ட பின்புதான் இந்த யாருடன் கூட்டணி என்பது குறித்து ஒரு முடிவால் தெளிவான விளக்கத்தை ஓபிஎஸ் அறிவிப்பதாக நமக்கு தகவல் வந்திருக்கிறது. ஓபிஎஸ் அவருமே பார்த்தோம் என்றால் தை மாதம் துறக்கட்டும் என்று சொன்னார். நீங்கள் கூறியது போல தை முடிவதற்குள் தன்னுடைய விளக்கத்தை உலகமாக கூறுகிறேன் என்று கூறியிருந்தார். தற்போது நாட்கள் மாறிக்கொண்டே வருகிறது. கூட்டணி குறித்து ஒவ்வொருவரும் பரபரப்பாக அறிவித்துக் கொண்டு தேர்தல் களத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஓபிஎஸ் யார் பக்கம் செல்வார் என்பது குறித்து தான் இந்த தீவிர ஆலோசனை கூட்டம் இன்று அவரது கைலாசப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் துவங்கியது. சரியாக ஆதரவாளர்கள் கலந்து கொண்ட நிலையில் ஓபிஎஸ் வந்தவுடன் கட்சியின் ஒரு நிர்வாகி ஒருவர் தொண்டர்கள் அவர்களுடைய கருத்துக்களை துண்டுச்சீட்டு முறையில் தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து ஒரு தரப்பினர் துண்டுச்சீட்டு எல்லாம் வேண்டாம், நாங்கள் ஓபிஎஸ் அவர்கள் கூறும் ஆதரவாளர் யாருக்கு ஆதரவு தருகிறாரோ அவர்களுக்கே எங்கள் ஆதரவு என்று ஒரு தரப்பினர் எழுந்து நின்று கூச்சலிட்டனர். இதன் காரணமாக அங்கு ஒரு லேசான சலசலப்பு ஏற்பட்டது. கூச்சலிட்டவர்களை ஓபிஎஸும் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் கொஞ்சம் சமாதானப்படுத்தினர். அதாவது இவர்களுக்குள்ளே ஒரு கூச்சல் என்றுதான் பார்க்க வேண்டும். அவரது விருப்பத்தை துண்டுச்சீட்டு முறையில் எழுதி கொடுக்கலாமா, இல்லையா, வேண்டாமா, இல்லை நேரடியாக சொல்லலாமா என்பது குறித்து தான் இந்த முதல் கட்டமாக பேசும்போது இந்த ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு படம் பிடிப்பதற்கு யாரும் அனுமதிக்கப்படவில்லை. செய்தியாளர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டனர். தற்போது கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றுதான் வருகிறது. இந்த கூட்டத்தில் முடிவில் என்ன முடிவுகள் இந்த தேனி மாவட்ட நிர்வாகிகள் எடுத்துள்ளனர் என்பது தெரியவரும். அடுத்த கட்டமாக நாளை சென்னையில் ஆலோசனை கூட்டம் நடத்துவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார். அந்த கூட்டம் குறித்தும் இந்த கூட்டம் நிறைவு பெற்றவுடன் நமக்கு முழுமையான தகவல் வெளிவரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.